ஏய், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசிட்டார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்களை விட தூக்கி சாப்பிட்டுட்டார். உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின். இந்த டைலாக பேசினாலும் பேசுவாங்க, ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. டெப்டி சிஎம் பேசின பேச்சை பார்த்தீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு தலைவன். இன்னும் 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்தை உலுக்கி எடுக்கிற அளவுக்கு மூளை பலம் கொண்ட தலைவன். அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம், அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ஃபிளாஷ்பேக். கைஸ் நாங்களா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா? சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் அல்லவா என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். உடனடியாக 7 மணிக்கு முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு பார்ட்டி எஸ்கேப். வேலை அப்படிலாம் சொல்லாதப்பா. அவர் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் வாரி வாரி தான் கொடுத்தாரு. அவரு தாராள மனசு தான் தெரியுமே. 1 2 3 ஒண்ணுக்கு 3 கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு 1 ரிலீஸ் பண்ணி சில்வர் ஜூப்ளே கொண்டாடி இருக்காரு. தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. இவர் வந்திருந்தாருன்னா அப்படியே மொதல் நீட் எக்ஸாம் ரத்து பண்றதுக்கு போட்டு தள்ளி இருப்பாரு. வந்து 1 வாரம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி செயின் எப்ப தருவோம், மோதிரம் எப்ப தருவோம், பட்டு சாரி எப்ப தருவேன்னு சொல்லிட்டு காது கிட்ட வந்து நெய்யி நெய்யி நெய்யின்னு சொல்லி காதான வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே சார். ஆட்சி தொடங்கி 2-3 தினங்கள் தான் ஆகுது. 10ஆம் தேதி அவங்க பதவி ஏற்றாங்களா, 3வது தினம். இந்த 3 தினங்கள்ல மக்கள் அவ்வளவு அதிருப்தி அடைந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கணுமா வேண்டாம்? மக்கள் யாராவது அதிருப்தியில இருக்காங்களான்னு கேட்டா அதிருப்தியில இருக்காங்க. ஏன் எதிர்க்கட்சி இப்படி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற அதிருப்தியில இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் 7வது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் மேடம். ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா கூட எடுத்துக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல இவ்வளவு பிரைவேட் கம்பெனி இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க. பியோர் குவாலிஃபிகேஷன்ல ஒரு பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லுங்க. அரசியல் விட்டு நாளைக்கு காலையில் போயிடுறேன். அவங்க தான் இன்னைக்கு வந்து பேசுறாங்க. என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குங்க? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். தமிழ்நாடே அந்த 108 ஆம்புலன்ஸில் தான் போகுது. அப்படி ஆயிடுச்சு. அதில் காங்கிரஸ் வேற, அது கரெக்டான நேரத்தில் ஆம்புலன்ஸில் தான் போயிட்டு இருக்கு. முறையாக கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இனிமேல் எழுச்சி வராது. அது எங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பார்த்து ஓகேவா பார்த்தாச்சா, முடியலாமா முடியாச்சு. ஏன் காங்கிரஸை உள்ளே விட்டீங்க? எவனாவது மூளை இருக்கவன் காங்கிரஸை உள்ளே விட்டா டெல்லியில் இருக்கவன் வேடிக்கை பார்ப்பானா? தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு அரசியல் அறிவாளியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. காங்கிரஸை மட்டும் இந்த அளவுக்கு. அப்ப உங்கள்ட்ட எப்படி காங்கிரஸை மீட்கிறது? நாங்கள் தான் காங்கிரஸை வளர விடாமல் பார்த்துட்டோம்ல. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இந்த காங்கிரஸை நம்பி யாருங்க குடியிருப்பா? நாங்கள் தூங்கும் போதே காலாட்டிகிட்டே தூங்கணும். ஏன்னா அவங்க எங்களை பற்றியே வச்சு போட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? திரும்பி பார்க்கறதுக்கு கூட ஓட்டாங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும்? ஒரிஜினல் காங்கிரஸ் எல்லாம் இப்போ இல்லை சார். அதனால் பழைய காங்கிரஸ் எப்படி இருக்குன்னா, அது காந்தியவாதி மாதிரி குல்லா போட்டுட்டு ஒரு நீட்டாக பெரிய சட்டை போட்டு 2 பக்கம் 2 பெரிய பை இருக்கும். இதில் ஒரு 1/2 கிலோ அரிசி போடலாம், இதில் ஒரு 1 கிலோ ஜீனி போடலாம். அப்படி நடந்து போவோம். இப்போ காங்கிரஸ் ஒருத்தர் கூட அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லுதுங்க. அங்கே சீனிவாசனை சிரிக்கிறார் பாரு. இப்படி ஒரு காங்கிரஸ் இருந்து அதை நீங்கள் கூட்டணியில் சேர்த்து அதனோட விளைவு எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவோம். நாங்கள் எதுவும் பார்க்கல. அதை மாதிரி எல்லாம் மேலே இருக்கவனே பார்த்துக்கிட்டான். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே, அவன் பார்த்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க.
கட்டளை கீழே வச்சிருக்க அவங்ககிட்ட பாதி கடனை ஒப்படைங்க. அதுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்கல்ல. நீங்க செய்கிற போது அது அரசியல் பண்பாடாகிறது, அவர்கள் செய்கிற போது அது அரசியல் துரோகமாகிறது. அது நாங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு விஜய் எந்திச்சு நடந்து வர்றதுக்குள்ளேயே எங்க ஆளுங்க காங்கிரஸ் கிளம்பி பொட்டி கட்டிட்டு போயிடுச்சு. 2 கம்யூனிஸ்டும் சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் ஃப்ரண்ட் சீட்டு, ஒருத்தர் பேக் சீட்டு போயிடுச்சு. எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? அப்பா நீயும் ஒரே காலேஜ், நானும் ஒரே காலேஜ், 10வது சபாநாயகரும் ஒரே காலேஜ், நம்ம கூட பிரச்சனை இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் சீனியர் நாங்கள், அதனால் நீ என்ன டவுட்டுன்னா எனக்கு கேட்டுக்கன்னு தெளிவாக பேசுனாரு. எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே, உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா வந்தது வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்க கேமரா உள்ள வந்துட்டீங்க அந்த நேரத்தில், அதனால அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. சட்டமன்றத்திலே பேசுறாரு, கட்சி அலுவலகம் சோபா போகுது, பின்னாடியே புதிய முதலமைச்சரும் போறாரு. அது விசிக அலுவலகத்தை வச்சு அவர் சொல்லல. ஒயின் ஷாப்பை மூடாதீங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். முடிஞ்சா உங்களால சரக்கு விலையை கம்மி பண்ண முடியுமா அதை மட்டும் பாருங்க. பாண்டிச்சேரி மாதிரி வரணும். ஏன்னா 150 ரூபா வித்தா கோட்டு 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்கணும் கோட்டு. நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இவர் ஏன் இவ்வளவு அழுகிறாரு? இவர் தானே நான் பாத்துக்கிறேன், நீங்க பிராக்டிஸ் கூட வர வேணாம். பிராக்டிஸ் கூட வர வேணாம்ட்டாரா? பிராக்டிஸ்க்கே வர வேணாம். ஒத்தையால நானே நின்னு மேட்ச முடிச்சு காட்டுறேன். சிஎஸ்கே எல்லாம் வேஸ்ட், நான் தான் மாஸ். மேன் ஆஃப் தி சீரிஸ் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். இவரு அவர் ஜெயிச்சிட்டார், அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. ஏன் 3 மணி நேரமா பாக்குறேன், ஒரு மாதிரி அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சிருக்காரு, தவிர கண்ணுல இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது. அங்க அவர் நைட்டு பூரா அழுது அவர் கண்ணீர்ல தீந்து போச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அவங்க ஆட்சியே ரீல் ஆட்சின்னு சொல்றாருங்க, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க முன்னால கூட சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுக்கு என்ன புரியலன்னா அவர் பேசுறது எல்லாமே அவரை பாதிக்குதுன்னு அவருக்கு புரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.